வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கோடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டி அடித்தனர். மயிலட்டி மீன்பிடி துறைமுக பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கல்லை நாட்டுவதற்காக ஜனாதிபதி யாழ் வந்தபோது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டனர். போலீசார் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தகாத வார்த்தைகளாய் பேசி முதுகில் பிடித்து தள்ளினர். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார், ராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க மயிலட்டிக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 12 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 39வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போது மேலும் 12 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 10 எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 209 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 191 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் இருந்து பல்வேறு வயதுடையோரின் எண்பு தொகுதிகள் வரிசையாக மீட்கப்பட்டுள்ளன. பெரியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகியோரின் எண்பு தொகுதிகளே மிக நெருக்கமாக தொடர்புற்றிருந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் அது தொடர்பான மேலதிக ஆய்வு பணிகள் இனி வரும் நாட்கள் இடம்பெறலாம் என்றும் கருதப்படுகின்றது. நேற்றைய அகழ்வு பணிகள் நண்பர்கள் 1 மணியுடன் முடிவுக்கு வந்திருந்ததுடன் குறுகிய நேரத்துக்குள் 12 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பச்சுவேலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தவறான முடிவெடுத்து மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவியை பிரிந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீமூட்டியுள்ளார். படுகாயம் அடைந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்தார். மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபால மேற்கொண்டார். சாட்சிகளை அச்சுவேலி போலீசார் நெறிப்படுத்தினர். லஞ்சம் பெறுவதற்கு முயன்ற குற்றச்சாட்டில் சங்கானை சித்தன்கேணி மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாதவ பகுதியில் கிரையனுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 முயற்சி செய்துள்ளனர். பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்கு குறித்த அதிகாரிகள் 3 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர். போதைப் பொருளை வைத்திருந்தவர் 20 லட்சம் ரூபாயை லஞ்சமாக வழங்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தை சித்தன்கேணி பகுதியில் அமைந்துள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு கொண்டு வந்து தருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். போதைப் பொருளை வைத்திருந்ததாக கூறப்படும் தரப்பினரால் இந்த விடயம் தொடர்பில் காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முறைப்பாடு வழங்கிய தரப்பினர் லஞ்சம் கொடுப்பது போல் பாசாங்கு செய்தவாறு அவர்கள் மதுவரி திணைக்கள அலுவலகத்துக்கு சென்றபோது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டவிரோத செயற்பாடுகளின் காரணமாக 300 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாண்டில் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சிகள் அரசு சேவையை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம். அரசு சேவைக்கு பொருத்தமற்ற சிலர் இருக்கலாம். போலீசில் கூட அவ்வாறானவர்கள் இருக்கக்கூடும். அண்மையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் செய்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்தும் சேவையில் நீடிக்க முடியாது. தவறிழைப்பவர்களை அக்காரணத்துக்காகவும் அரசு சேவையில் வைத்திருக்க போவதில்லை. அதே போன்று இணைய துறைகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அந்தந்த நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றார்.
நாடு முழுவதும் ஊடுருவியுள்ள குற்றவியல் வலையமைப்புகளை தீர்க்கமாக அகற்ற வேண்டிய நேரம் நெருக்கியுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கும்பல்கள் பல ஆண்டுகளாக தங்கள் எல்லையை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் சில அரசியல் நபர்களின் மறைமுக ஒப்புதல் மற்றும் வெளிப்படையான ஆதரவு காரணமாக பெரும்பாலும் தண்டனையின்றி செயற்பட்டு வந்தனர். பெயர்களை குறிப்பிடாமல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் இத்தகைய குழுக்கள் செழிக்க அனுமதித்த அரசியல் ஆதரவின் கலாச்சாரத்தை நாம் ஒழிப்போம். இந்த சூழல் தான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தின் ஆழமாக வேரூன்றிய அமைப்பை உருவாக்கியது. இது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை வேட்டையாடி முறையான நிர்வாகத்தை தடுக்கின்றது. இந்த புற்றுநோய் மேலும் பரவுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை பொதுமக்களுக்கு உறுதியளிப்பதற்கும் இது ஒரு முக்கியமான தருணம் என்றார். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது அனைத்து பயணிகளும் இன்று முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது சீட் பெல்ட் பொருத்தப்படாத வாகனங்களுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.